தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில். சரவணன், என்ன எதற்காக இந்த போராட்டம்? மருத்துவர் வேண்டும் என்பது மட்டும்தான் கோரிக்கையா? வணக்கம் கோபால். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை அப்புறப்படுத்த வந்த காவல்துறையினர் பொதுமக்கள் வாக்குவாதமும் ஏற்பட்டது. கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். 500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் இருந்து வருகின்றனர். மருத்துவமனையில் விபத்து மற்றும் பிரிவு 24 மணி நேரம் சிகிச்சை பிரிவு, தாய் சேய் நலப்பிரிவு, ஸ்கேன், எக்ஸ்ரே, எலும்பு முறிவு பிரிவுகள், கண் பல்வினை நோய் பிரிவுகளும் இருந்து வருகின்றது. மற்றும் இரத்த வங்கிகள், தீப்பூன் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கான தனித்தனியாக சிகிச்சை பிரிவுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்காக ஸ்கேன் பரிசோதனை மையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என சிகிச்சை நோயாளிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். கடந்த 4 நாட்களாக ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திடீரென மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போது காவல்துறையினரிடம் மறியல் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோபால். சரவணன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.